கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலும் மீண்டும் உங்களை சர்வ வல்லமையுள்ள அவருடைய நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியவசன நேயர்களாகிய நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற உற்சாகமான வரவேற்புக்காகவும் இந்த நிகழ்வுக்கூடாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகிறதையும் நாங்கள் காண்கின்ற பொழுது, அந்த செய்திகளை கேட்கின்ற பொழுது கடவுளை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கும் நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை சிந்திக்க கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஒரு மனுஷனுடைய நடையை பார்த்து, சாதாரணமாய் ஒரு மனுஷன் நடந்து போகின்ற பொழுது அவனுடைய நடையை பார்த்து அவனுடைய குணத்தை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஏன், அவனுடைய எதிர்காலத்தை கூட அவனுடைய சாதாரணமான நடையின் முறைமை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி அங்கே கணிப்பிடுகிறார்கள். சில வேளைகளில் நாங்களும் ஒரு மனிதன் நடந்து போகிறதை பார்த்து அவனுடைய பல குணாதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு கூடியவர்களாக, அல்லாவிட்டால் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறவர்களாய், அல்லாவிட்டால் வெளிப்படுத்துகிறவர்களாய் கூட நானும் நீங்களும் இருக்கலாம். என்னுடைய வேதாகமும், நான் நம்புகின்ற வேதாகமும், நீங்கள் விசுவாசிக்கின்ற வேதாகமும் எங்களுடைய நடையை குறித்து பல நேரங்களிலே பேசி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அது எங்களுடைய நடை என்று சொல்லுகிற பொழுது, அதாவது நடக்கின்றதை அல்ல, எங்களுடைய வாழ்க்கை முறைமையை அது அங்கே பிரதிபலிக்கின்றதாய், அங்கே காண்பிக்கின்றதாய் இருக்கிறது என்பது உண்மை. நடை எங்கள் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்றது என்பது எனக்கும் உங்களுக்கும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. பல நேரங்களில் எங்களுடைய நடைகளை குறித்து வேதம் எங்களை எச்சரிக்கின்றது, எங்களை வழி நடத்துகிறது, சீர்திருத்துகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய நடையானது எதிர்காலத்தில் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் இலக்கை நோக்கி போகின்றது ஒன்றாகவும் காணப்பட வேண்டும் என்பதை வேதம் அங்கே காண்பிக்கின்றதா இருக்கிறது. பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இதை அவர் அங்கே பல இடங்களில் கோடிட்டு காட்டியிருந்தாலும் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லது நடந்து என்று சொல்லி அந்த வாக்கியங்கள் தொடர்ந்து செல்கிறது. பரிசுத்த பவுல் தன்னை அடையாளப்படுத்தி இங்கே காண்பிக்கின்ற பொழுது, கட்டுண்டவனாக நான் இருக்கின்றேன், ஆனால் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பிலே நடக்கின்றதற்கு முயற்சி எடுங்கள் அல்லது நடவுங்கள் என்று அவர் மற்றவர்களை உந்துகிறதையும் உற்சாகப்படுத்துகிறதையும் இந்த பகுதியிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கின்ற பொழுது அவர் கட்டுண்டவராக அங்கே இருக்கின்றார். சரித்திரம் சொல்லுகிறது, அவர் 2 முறை சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டவராகவும் பல பதறப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கங்கள் மத்தியில் தன்னுடைய சுயாதீனத்தையும் உரிமையையும் இழந்தவராய் அவர் அங்கே தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் அல்லது கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணித்த வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து கொண்டு போகிறதை அவர் காண்பித்திருக்கிறார். ஆனால் அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில், நெருக்கங்களுக்குள் இருந்தாலும் தன்னுடைய மக்களை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளாய் தன்னை அவர் காண்பிக்கின்ற பொழுது, அல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு ஆலோசனையை அவர் கொடுக்கின்ற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ, எதற்காக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்களோ, எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே நியமித்திருக்கிறாரோ அந்த இலக்குக்கு நேராக நீங்கள் போகின்ற நடையை குறித்து அக்கறை உள்ளவர்களாக அங்கே காணப்படுங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல எங்களுடைய நடை எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று சொன்னேன். இங்கே பவுலும் அதைத்தான் சற்று வித்தியாசமாக, எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பின் நடையை குறித்து கவனமாய் இருக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஒரு கேள்வியை
உங்கள் மனங்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், எதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? சாதாரணமான ஒரு குடும்பத்திலே பிறந்து விட்டேன். என்னுடைய அம்மா அப்பா என்னை பெற்று வளர்த்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் தரிசனங்கள், இலக்குகள் இருந்தன, சிதைந்து விட்டது. இப்பொழுது நான் ஏதோ ஒரு வாழும் நடைப்பிணம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த பவுல் அவர்கள் ஜனங்களை குறித்து ஜனங்களுக்கு பொதுவாக சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் நடையை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த நடையிலே நடக்கிறதற்கு கவனமாயிருங்கள், அல்ல அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாங்கள் பூமியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அழைப்பின் நோக்கத்தை ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுதும், ஆதியாகமம் 2 அதிகாரம் 15, 16வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுதும் நீங்கள் 4 காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாயிருப்பீர்கள். ஒன்று, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர் முதலாவது சொன்ன காரியம், நீங்கள் பலுகி பெருகுங்கள். அல்லாவிட்டால் கடவுள் இந்த பூமியிலே மனுஷனை அங்கே உருவாக்கின நோக்கம், அவரை குறித்த அறிவிலே ஜனங்கள் வளர்ந்து அங்கே தொலைந்து போன உறவை அங்கே கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் 2 பிறந்த நாட்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒன்று, தாயின் கருவில் இருந்து பிறந்த ஒரு பிறப்பு. 2வது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறந்த பிறப்பு. ஆகவே இந்த 2வது பிறப்புக்குள்ளே நாங்கள் பலுகி பெருக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய், அவர் வைத்திருக்கிற நன்மைகளை புரிந்து கொண்டவர்களாக, அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்துக்குள் அவரை நம்புவதற்கூடாக அந்த 2வது பிறப்புக்குள்ளே நாங்கள் பிறக்கிறவர்களாய் மாறுகிறோம். நீங்கள் எப்படி 2வது பிறப்பை நீங்கள் பிறக்க முடியும் என்றால், அது ஒரு சாதாரணமான செயல். இயேசுவை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த 2வது பிறப்பை பெறுகிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லாவிட்டால் 2வது பிறந்த நாளுக்கு தகுதியுடையவர்களாய் மாறுகிறீர்கள். ஆகவே முதலாவதாய் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னது, நீங்கள் பலுகி பெருகுங்கள். 2வதாய் அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இன்றைக்கு மனுஷன் யாரை ஆண்டு கொள்ளுகிறான்? மனுஷன் மனுஷனை ஆண்டு கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் ஆண்டவரோ யாரை ஆண்டு கொள்ளும்படி சொன்னார்? மிருகங்களையும், காட்டு மிருகங்களையும், பறவைகளையும், அங்கே மாம்சங்கள், அதாவது நீரில் இருக்கிற ஜந்துக்கள், அல்லாவிட்டால் நீரில் இருக்கிற மீனினங்கள், இயற்கையிலே தேவன் ஆண்டு கொள்ள வேண்டிய பல காரியங்களை அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சியை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் எழும்புகிற பொழுது உண்மையிலே நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் நீங்கள் இந்த இயற்கையை ஆண்டு கொள்வதற்காய், ஆனால் மனுக்குலம் மனுஷன் ஆள்வதற்காய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இது கடவுளுடைய நோக்கம் அல்ல. இயற்கையை ஆளுவதற்காய் மனுஷனை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இது 2வது நோக்கம். 3வது நோக்கம், மனுஷனை பண்படுத்துவதற்காய் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15, 16வது வசனங்களை கவனிப்பீர்கள் என்றால், இந்த பூமியை மேனேஜ் பண்ணுவதற்காய் அல்லது முகாமைத்துவப்படுத்துவதற்காய் ஆண்டவர் அங்கே உருவாக்கி இருக்கிறதை அது காண்பிக்கிறது. 4வதாக அதை பாதுகாப்பதற்காக, ப்ரொடெக்ட் பண்ணத்தக்கதாக, அதை பாதுகாப்பதற்காய் மனுஷனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த 4 நோக்கங்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுவதற்காக ஆண்டவர் அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே சாதாரணமாய் வைத்திருக்கிறதை நீங்கள் காணலாம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே பிறக்கிற பொழுது இந்த 4 நோக்கத்தை நிறைவேற்ற அவன் உருவாக்கப்படுகிறான் என்பதுதான் உண்மை. நீங்கள் நோக்கம் இல்லாதவர் என்று நினைக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை தாயின் கருவில் இருந்து கொண்டு வருகிற பொழுதே அவர் இந்த 4 நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காய் உங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த 4 நோக்கத்தையும் நிறைவேற்றத்தக்கதாக உங்களுடைய நடை, நாளாந்த வாழ்க்கை காணப்படட்டும். இன்றைய நாளிலிருந்து காலையில் எழும்புகிற பொழுது
நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த பூமியை நிரப்பப் போகிறேன். இரண்டாவதாய் சொல்லுங்கள், நான் இந்த பூமியை ஆளப் போகிறேன். மூன்றாவதாய் சொல்லுங்கள், நான் இந்த பூமியை நான் பண்படுத்த போகிறேன். நாலாவதாய் சொல்லுங்கள், இந்த பூமியை நான் பாதுகாக்கப் போகிறேன். யாரும் உங்கள் வாழ்க்கையில் நோக்கமில்லை என்று சொன்னாலும் கடவுள் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்கு ஏதுவான நடையை இந்த நாட்களிலே காண்பிக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.